ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டிட் நாட் அப்படின்ற வார்த்தையை பற்றி பார்க்கணும். நம்ம இங்கிலீஷ் கிராமரில் அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷில் டிட் நாட் அப்படின்ற வார்த்தை எங்கே பயன்படுது, ஸோ அந்த மாதிரி பயன்படும் போது அது அந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான மீனிங் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிட் நாட் அப்படின்ற வார்த்தை கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலை, ஒரு செயலை ஒருத்தவங்க செய்யலை, ஒரு நபர் ஒரு செயலை செய்யலை அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் டிட் நாட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க, நேற்று அந்த ஃபங்க்ஷனுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. டிட் யூ கோ டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமான்னா ஆமான்னு சொல்லுவோம். எஸ் ஐ வென்ட் டு த ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பதில் ஐ வென்ட் டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். போகலன்னா நோ ஐ டிட் நாட் கோ டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிக்கலாம். நோன்னு சொல்லிக்கலாம், இல்லை சிம்பிளாக நோன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஐ டிட் நாட் கோ டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ டிட் நாட் அப்படின்றது ஒரு செயல் செய்யலை, அந்த போகலை அப்படின்ற செயலை குறிக்கிறதுக்கான வார்த்தை டிட் நாட் கோ அப்படின்னா. கோன்னா போகிறது, அது கூட டிட் நாட் சேர்ந்துச்சுன்னா கடந்த காலத்தில் நான் அந்த செயலை செய்யலை, நான் போகலை. எப்போ போகலை? எஸ்டர்டே. அதாவது எஸ்டர்டேன்னு கூட சொல்லலாம், இல்லை கடந்த வருடமாக இருக்கலாம். பாஸ்ட்னா என்ன தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நம்ம பாஸ்ட். அதாவது இப்போ நம்ம பார்க்குறது மட்டும் தான் ப்ரெசென்ட், இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பாஸ்ட். ஸோ அப்போது கேள்வி பாருங்களேன், நீ நேற்று ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? டிட் யூ கோ டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா நான் போகலன்னு சொன்னால் நோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா அதே பதில்னு சொல்லலாம், நோ ஐ டிட் நாட் கோ டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நோ ஐ டிட் நாட் கோ டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டேன்னு சொல்லிக்கலாம். போனேன்னு சொன்னோன்னா எஸ் ஐ வென்ட் டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போது டிட் நாட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது டென்ஸ் படி நம்ம பார்க்க போனோம்னா, ஸ்கூலில் படித்த டென்ஸ் படி பார்க்க போனோம்னா, இந்த டிட் நாட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு படிச்சிருக்கீங்களா? அதுதான். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு எப்போ பேசுவோம்னா கடந்த காலத்தை பற்றி தான் பேசுவோம். பாஸ்ட் டென்ஸ்னால் இப்போ கடந்த காலம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டும், இப்போ நீங்கள் உணர்றது மட்டும்தான் ப்ரெசென்ட். இதுக்கு முன்னாடி எல்லாமே பாஸ்ட். ஒரு செகண்டுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பாஸ்ட். அந்த வீடியோ போகிறதுக்கு ஆரம்பிச்சோம்ல, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி சத்தம் பண்ணல, அது எல்லாமே பாஸ்ட். நடந்து முடிஞ்சது, ஒரு செகண்டுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது எல்லாமே பாஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் அந்த டிட் நாட்டு. உதாரணத்துக்கு என்ன சொன்னேன்? டிட் யூ கோ டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே? நேற்று நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனியா? இல்லைன்னு சொல்லும்போது நோ ஐ டிட் நாட் கோ டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே. இந்த டிட் நாட் பக்கத்தில் எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான் வரும். ப்ரெசன்டென்ஸு வெர்பு மட்டும் தான் வரும். சரிங்களா? வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கும்ல, அந்த வெர்பு மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.